அன்பார்ந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அடியன் அசோக்குமார் வித்யாலட்சுமி ஸ்கூல் வேலூர் மாவட்டம் என்னுடைய வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது சகோதரர் ஆர் ஞானசேகர் மேக்கின்டூர் ஆம்பூரிலிருந்து பல ஸ்தல யாத்திரைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே மீண்டும் ஒரு ஸ்தல யாத்திரையை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அது என்னவென்று சொன்னால் ஆக்ரா, டெல்லி, ஹரித்வார் இந்த 3 இடங்களிலும் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த டூருடைய முழு விவரம், அவரை பற்றிய முழு விவரம் நான் நிறைய உங்களுக்கு தெரியும். அவருடைய மேக்பின் டூரில் பார்த்துருப்பீங்க. இஸ் வெரி குட். பெட்டிகோட் மேனுஃபேக்சரர், இஸ் பிரசிடெண்ட் ஆஃப் நம்ம மர்ச்சன்ட் அசோசியேஷன், ஹெல்பிங் மைண்டு அண்டு இந்த ஷொட்டர்ஸ் வால்ஸ் இதெல்லாம் இப்போது இந்த வின்டர் சீசனில் கம்ப்ளீட்டாக ஹோல்சேல் பண்ணக்கூடியவர். இது ஒரு புனித யாத்திரையை மக்களுக்காக செய்ய வேண்டும் ஆண்டுக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் இந்த வேலையையும் மக்கள் பணியாக செய்து கொண்டிருக்கின்றார். சேவையாக, வியாபார நோக்கம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த முழு விவரம், இந்த டூருடைய முழு விவரத்தை அவரையே சொன்னால் மிக நன்றாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த முழு விவரத்தையும், டூருடைய முழு பயண விவரத்தையும் அவரே சொல்லுமாறு அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு. எங்களுடைய இந்த ஆக்ரா டெல்லி சுற்றுலா 23/4/2025 9 நாட்கள் சுற்றுலாவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்ராவில் தாஜ்மஹால், ஆக்ரா கோட்டை, அதன் பிறகு அங்கேருந்து மதுரா, கிருஷ்ணர் பிறந்த பூமி, அங்கேருந்து முடித்துவிட்டு ஹரித்வார், ரிஷிகேஷ். ஹரித்வார் அப்படின்னு சொன்னால் ஹரி என்னுடைய வாசற்படி. அதாவது நம்ம சார்தாம் யாத்திரா போகிறவங்களுக்கு தெரியாது. சார்தாம் யாத்திரா போகணும்னு சொன்னால் ஹரித்வார் வழியாக தான் போனோம். அந்த ஹரின்றதுனால தான் ஹரியை பார்க்கக்கூடிய வாசற்படி என்பதற்காகத்தான் அது ஹரித்வார் என்ற ஒரு பெயர் வந்தது அதற்கு. அங்கே ஹரித்வார் போகிறோம். அதன் பிறகு ரிஷிகேஷ், ரிஷிகள் வாழக்கூடிய ஆன்மீக பூமியாக அதை திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ரிஷிகேஷை போய் தரிசனம் செய்கின்றோம். அதன் பிறகு அங்கேருந்து குருஷேத்திரத்துக்கு யாருமே அதிகமாக கூட்டின்னு போக மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் சரியான பகுதி இல்லை. அது அங்கே அந்த சுத்தம், சுகாதாரம், சாப்பாடு இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஏரியா இருந்தாலும் யாரும் அது மாதிரி அதை கூட்டின்னு போகிறதில்ல. ஆனால் அந்த இடத்துக்கு நாங்கள் கூட்டின்னு போகிறோம். குருஷேத்திரத்தில் அந்த குருஷேத்திர போர் நடந்த இடம், கண்ணன் கிருஷ்ண பரமாத்மாவுடைய கீதா உபதேசம் நடந்த இடம், அப்புறம் இந்த பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருந்த இடம், இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு அமிர்தசரஸ், அதாவது இந்தியாவின் எல்லை பகுதியான பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கொஞ்சம் முன்னே இருக்கக்கூடிய அமிர்தசரஸ், அங்கே அந்த ஜாலியன் வாலாபாத் படுகொலை நடந்த இடம், அமிர்தசரஸ் பொற்கோயில் பார்த்துவிட்டு இந்தியா பாகிஸ்தான் எல்லையான வாகா பார்டர் அங்கே அந்த இராணுவ வீரருடைய அணிவகுப்பையும் பார்க்கின்றோம். அதை முடிச்சுட்டு டெல்லிட்டு டெல்லியில் 2 நாள் சுற்றுலா. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து ரயில் மூலமாக மீண்டும் சென்னை வருவதாக ஏற்பாடு செய்கின்றோம். இதற்கான கட்டணம், ரயில் கட்டணம், சாப்பாடு, ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய ஏசி பஸ், புஷ்பேக் வண்டி தான் எல்லாமே. சாதாரண வண்டியெலாம் இருக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி தங்குற ரூமெல்லாம் 2 பேருக்கு ஒரு ரூம், 3 பேருக்கு ஒரு ரூம் தான். இப்படி தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கான கட்டணம் 16,300 ரூபா செகண்ட் கிளாஸில். நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுங்க. நாங்கள் ஏசியில் வரோம் ட்ரெயினில் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெயினோட காசு என்னவோ அதுதான். ஒரு 2,300 ரூபா, 2,500 ரூபா, அதாவது 19,000 போட்டிருக்கிறோம். அது என்ன சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகுதோ அது. இல்லை நாங்கள் 2 டயர் ஏசியில் வரோம், ஃப்ளைட்டில் வரோம்னாலும் அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொள்கின்றோம். இதற்கான கடைசி நாளாக, புக்கிங் செய்யக்கூடிய கடைசி நாளாக 30/1/25 முடிச்சுக்கணும். ஏன்னா ட்ரெயின் டிக்கெட்டெல்லாம் இன்றைக்கி 4 மாதம் முன்னால் போட்டு தான் எல்லாருக்கும் ஒரே இடத்துல கிடைக்குது. ஆகவே இந்த சுற்றுலாவில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் குறிப்பிட்ட நாளுக்குள் பாதி பணம் அட்வான்ஸாக செலுத்தி தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.